பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, 50 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த மன்றத்தினுடைய விழாவில் நான் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு, இந்த விழாவினை தொடங்கி வைக்கின்ற அரிய நிலையும் எனக்கு அளிக்கப்பட்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பெருமதிப்புக்குரிய ராயசு அவர்கள் நான் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு பள்ளிக்கூட திறப்பு விழாவிலே கலந்து கொண்ட நேரத்தில் என்னிடத்திலே அவர்கள் அன்பு கட்டளையிட்டார்கள். அவர்கள் இதற்கு வர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நான் அவர்களுடைய வார்த்தைக்கு எவரும் இதுவரையிலே கட்டுப்பட மறுத்ததில்லை என்பதைப் போலவே நானும் அவருடைய வார்த்தைக்கு மறுக்க முடியாமல் இன்றைய தினத்தில் நான் இங்கே வருவதாக இசைவளித்தேன். இடையிலே வேறு பல அலுவல்கள் குறுக்கிட்டாலும் இந்த நாள் இங்கே வருவதென்ற உறுதியிலே இருந்து நான் தவற முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு கட்டளை என்னை பிணைத்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றது. இந்த மன்றம் 50 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருவது நம்முடைய தமிழகத்தில் தனிச்சிறப்பை அது தனக்கு தேடிக்கொண்டிருக்கிறது என்பதனை மெய்ப்பித்து காட்டுகின்றது. தமிழகத்திலே உள்ளவர்கள் சங்கங்களையும் மன்றங்களையும் துவக்குவதில் வல்லவர்கள். ஆனால் தொடர்ந்து நடத்துவதில் அவர்கள் அந்த அளவுக்கு வெற்றி கண்டதில்லை. ஓராண்டு ஈராண்டுக்குள் அந்த மன்றங்களோ சங்கங்களோ பிளவுபட்டு பல்வேறு வகையான திசை திரும்பி பாழ்பட்டு போயிருப்பதை தமிழகத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த மன்றம் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நம்முடைய ராயசு அவர்கள் எடுத்துச் சொன்னபடி மிக பெரியவர்கள், நாட்டினுடைய வரலாற்றிலே பொறிக்கத்தக்க நற்செயல்களை செய்தவர்கள், பெரும்புறமை பெற்றவர்கள், சிறந்த கவிஞர்கள், இவர்களெல்லாம் இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வளவு பேர் வந்து சென்ற இடத்தில் எப்படி ஒரு பூங்காவில் அரசர்களும் அரசிடம் குமரிகளும் அரசிடம் குமரர்களும் உறவினாலும் ஒவ்வொரு வேளையிலே காவல்காரனும் நுழைவதைப் போல் அவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் வந்து சென்ற இந்த இடத்திற்கு நானும் வருவதற்கு வாய்ப்பு கிடைத்ததில் ஆனால் ஒரு பூங்காவில் அரசர்கள் அரசர்களும் குமாரர்கள் மட்டுமல்ல, சில வேளைகளிலே காவல்காரர்கள் வந்து போவது பூங்காவுக்கே கூட நல்லது. ஆகையினாலேதான் இதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ராயசு அவர்கள் விரும்பினார்கள் என்று நான் கருதுகின்றேன். அவருடைய தமிழ் புலமையும் நாட்டு பற்றும் மொழி பற்றும் ஏற்கனவே கீர்த்தியோடு விளங்குகின்ற இந்த தனவணிகர் நாட்டுக்கு மிகப்பெரிய பலனை தேடி கொடுத்திருக்கின்றது. எந்த செல்வத்தையும் திரட்டலாம், இழக்கலாம். ஆனால் அறிவு செல்வத்தை, பண்பு செல்வத்தை திரட்டுவது கடினம். திரட்டியான பிறகு அவர்களே வேண்டாம் என்றாலும் அது அவர்களை விட்டு போகாது. அப்படிப்பட்ட ஒரு அழியா புகழ் படைத்த ஒரு பெரும் செல்வத்தை, கல்வி செல்வத்தை இந்த இடத்திலே பெற்று தந்தவர்களில் நம்முடைய ராயசு அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் அந்த செல்வத்தை ஈட்டி தந்தது மட்டுமல்லாமல் அவருடைய வழி வழியாக பலரும் அதே நல்ல தொண்டுகளை செய்வதற்கேற்ற விதத்தில் பலர் இந்த செட்டிமார் நாட்டில் தோன்றியிருப்பது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தக்க பலனை கொடுத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. அவர் இன்னும் பல ஆண்டுகள் நம்மிடத்திலே வாழ்ந்திருந்து மேலும் பல தொண்டாற்றி மேலும் பல தொண்டர்களுக்கு பயிற்சி அளிவித்து இங்கிருந்து தமிழ் மனம், இங்கிருந்து தமிழ் பண்பாடு தமிழகம் முழுவதற்கும் முடியுமானால் பிற இடங்களுக்கும் பரவுவதற்கேற்ற வகையில்
அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் அவர்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அவர்கள் வந்து குறிப்பிட்டார்கள், அண்ணாதுரை மதத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார்கள். சில வேளைகளில் மதத்திற்கு மனிதர்கள் அப்பாற்பட்டு இருக்கிறார்களா என்பதை விட மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட மதம் இருக்கிறது என்பதுதான் இன்று இருக்கின்ற மிக முக்கியமான உண்மையாகும். மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு மனித உணர்ச்சிகளை மதியாமல், மனித குலத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்காமல், மனித குலத்திலே தோன்றி இருக்கின்ற வேற்றுமைகளை கிளையாமல், மனிதர்கள் மனதிலே தோன்றுகின்ற மாசுகளை துடைக்காமல், மனிதனுக்கு மாண்பளிக்காமல் ஒரு மதம் இருக்குமானால் அப்படிப்பட்ட மதத்தை மனித குலத்திற்கு அப்பாற்பட்ட மதம் என்று நாம் சொல்லலாம். அப்படி சில மதங்கள் காபாலிக மதத்தை போன்றவர்கள் தமிழகத்தில் இருந்து வந்தன என்பதையும் இந்தியாவிலே இருந்து வந்தன என்பதையும் வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. மதம் என்று சொல்லுகிற நேரத்தில் மக்களுக்கு ஒரு ஒழுக்க நெறியை, ஒரு குறிக்கோளை, ஒரு லட்சியத்தை, ஒரு வாழ்வு முறையை அது அமைத்து தருவதென்றால் நான் முழுக்க முழுக்க மதவாதி. மதம் என்பது மக்களை ஜாதிகளாகவும் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிளவுபடுத்தி ஒருவருக்கொருவர் தாழ்வு குறைவு, ஒருவருக்கொருவர் பார்ப்பது கூடாது, தீண்டுவது கூடாது, ஒருவருக்கொருவர் கலந்து உரையாடக்கூடாது என்பதுதான் மதம் என்றால் என்னை விட மதத்துக்கு விரோதி யாரும் இருக்க முடியாது. இந்த ரெண்டிலே எம்மதம் இவர்கள் மதம் என்பதை பொறுத்து நான் இவர்கள் நண்பனா பகைவனா என்று அதிலே அடங்கி இருக்கின்றன. ஆனால் உள்ளபடி நான் அறிந்த வரையில் எந்த மதமாக இருந்தாலும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள், ஏடுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற தத்துவங்கள், அவைகளுக்காக பெரியோர் தருகின்ற விளக்கங்கள், இவைகளிலே ஒன்றை கூட யாரும் மறுத்து விடுவதற்கில்லை. ஆனால் நடைமுறையிலே வருகின்ற நேரத்தில் தந்த விளக்கத்திற்கு ஏற்ற அளவுக்கு நடைமுறை இருக்கிறதா என்று கேள்வி எழுகிற நேரத்திலேதான் பெருமூச்சு விட வேண்டியிருக்கின்றது. எவ்வளவு சிறந்த தத்துவங்கள், எவ்வளவு அரிய விளக்கங்கள், ஆனால் அவைகள் எவ்வளவு எளிதாக மறைக்கப்பட்டு போய்விட்டன என்பதை எண்ணி பார்க்கிற நேரத்திலேதான் நாம் பெருத்த கவலைக்கு உள்ளாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நம்முடைய சமுதாயம் உலகத்திலேயே தொன்மை வாய்ந்த சமுதாயமாகும், மிக பழைய காலத்து சமுதாயமாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்மிடத்திலே நெறி இருந்ததென்றும், இலக்கணம் இருந்ததென்றும், இலக்கியம் இருந்ததென்றும் இன்றைய தினம் மொழி நூல் வல்லவர்களும் வரலாற்று வித்தகர்களும் ஒரு சேர ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். மிக பெரிய சமூகமாகவும் பழங்காலம் தொட்டு இருக்கிற சமூகமாகவும் இருக்கிற காரணத்தினாலே அந்த சமூகத்திற்கு ஒரு வலிவும் இருக்கிறது. அது பழஞ்சமூகம் என்பதாலே அதிலே ஒரு வலிவற்ற தன்மையும் இருக்கிறது. நான் கண்டிருக்கின்றேன், நம்முடைய இந்த தனவழிக நாட்டிலேதான் தாங்கள் படுத்துக் கொள்வதற்கு படுக்கை மட்டும் இல்லாமல் விருந்தாளிகளுக்கென்று தனியாக படுக்கைகளை ஒதுக்குப்புறத்தில் தொலைவாக வைத்திருப்பார்கள். 4 பேர் விருந்தாளிகள் வருகிறார்கள் என்றால் உடனே அவைகளை எடுத்து விரித்து அதிலே வந்தவர்களை இருக்க செய்வார்கள். அது ரொம்ப நாளைக்கு முன்னாலே பரணியில போடப்பட்டதாக இருந்தால் தைத்த பொழுது வெல்வெட்டிலே தைத்திருக்கலாம். அது முதல் பயன்படுத்திய பொழுது மிகுந்த மெதுத்தன்மை அதிலே இருந்திருக்கலாம். ஆனால் பல காலமாக விருந்தாளிகள் வராமல் அந்த படுக்கை உயரத்திலேயே இருந்திருக்குமானால் அதை எடுத்து போடுகின்ற நேரத்தில் விரித்து பார்க்கும் பொழுது அதிலே பூச்சி பொட்டுக்கள் சேர்ந்திருக்கலாம், தேல் குட்டிகள் நடமாடலாம், ஒரு பக்கத்தில் ஆடை நைந்து போயிருக்கலாம், இன்னொரு பக்கத்தில் வேறு விதமான கற்கள் எல்லாம் சேர்ந்து விட்டு இருக்கலாம். அதை உதற வேண்டும், துடைக்க வேண்டும், பழுது பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த நோக்கத்தோடு அந்த படுக்கைகள் தயாரிக்கப்பட்டனவோ விருந்தினருடைய வசதிக்கென்று அதற்கு ஏற்ற விதத்தில் அதிலே பயன் கிடைக்கும். ஒரு சாதாரண படுக்கை
பரமானங்கள் பயன்படுத்தப்படாமல் வைக்கப்பட்டிருந்தால் இத்தனை தேவை எதற்கு இருக்கிறது என்றால் நம்முடைய மதம், நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய கொள்கைகள் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்டவை என்றால் இடையில் எவ்வளவு அழுக்கேறி இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் கூட சொன்னார், கற்க கசடாரையில். கசட அரும்படியாக கற்க வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, கசட அரும்படியாக படிக்க வேண்டும். அதற்கு புலவர்கள் சொல்லுகின்ற பொருள், மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும்படியாக படிக்க வேண்டும் என்றவர்கள் சொல்லுவார்கள். நான் அதற்கு கொண்டிருக்கின்ற பொருள், கற்றுக்கொள்ளுகின்ற பொருளிலேயே கூட கசடு ஏறிவிட்டிருக்கும் காலத்தினால். அந்த கசட அரும்படி படிக்க வேண்டும். அப்படி படிக்க வேண்டும் என்று கல்விக்கு கசட அரும்படியாக படிக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார் என்றால், பழங்காலத்திலே தரப்பட்ட கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் அடிப்படையிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு வகையான ஏற்பாடுகள், அந்த ஏற்பாடுகளுக்கென்று அமைந்து விட்டிருக்கின்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவைகளையெல்லாம் அடிக்கடி பழுது பார்த்தாருடைய, திருத்தி அமைத்தாருடைய, அவைகளின் மூலமாக பெறக்கூடிய பலனை நாம் முழுவதும் பெற்றுவிட முடியாது. ஆகையால் தான் நாம் பழம்பெரும் சமுதாயம் என்பதனாலே அன்றிருந்த அதே நிலைமை இன்றைய தினம் நம்முடைய நாட்டிலேயோ, நம்முடைய மக்களிடத்திலேயோ அல்லது உலகத்திலேயோ இன்று இல்லை என்பதாலே, உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவது மிக தேவை என்பதாலே நம்மிடத்திலே உள்ள அருமையான கருத்துக்கள், மிகச்சிறந்த ஏற்பாடுகள், இவைகள் இன்றைய நாட்களுக்கு, இன்றைய தேவைகளுக்கு எந்த முறையிலே அவைகள் அமைந்திருக்கின்றன என்பதை அடிக்கடி பழுது பார்க்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாகும். நம்முடைய நண்பர் ராயசோவர் சொன்னபடி, நான் மதத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதல்ல, சொல்ல போனால் அதற்கு ஒரு பரிசோதகன் என்று வேண்டுமானால் நீங்கள் என வைத்துக் கொள்ளலாம். எப்படி ஊரில் அசுத்தம் பரவாமல் இருப்பதற்கு ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தேவையோ, அதை போல் எண்ணங்களில், ஏற்பாடுகளில் அழுக்கேறாமல் இருக்க வேண்டுமானால் அது எவ்வளவு அருமையுடையதாக இருந்தாலும், அதை அழித்தவர் எவராக இருந்தாலும், அதனுடைய ஆரம்ப நாள் எவ்வளவு பழமையானதாக இருந்தாலும், அதை சரிபார்ப்பதற்கென்று சிலர் தங்களை தாங்களே ஒப்படைத்துக் கொள்வதைப் போல நானும் என்னுடைய நண்பர்களும் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். சில வேளைகளில் அழுக்கெடுக்கின்ற காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது பலருக்கு எங்கள் கரத்திலே உள்ள அழுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் எடுத்து விடுவதாலே அந்த பொருளுக்கு அழுக்கு போய்விட்டதை அவர்கள் அறிந்து கொள்ள தவறி விடுவார்கள். ஆகையினால் நான் மதத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதை விட, மதத்தில் ஏறிவிட்டிருக்கக்கூடிய கரைகளை, அழுக்குகளை துடைப்பதற்காக ஏற்பட்டிருக்கின்ற துப்புரவாளர் என்ற முறையில் நீங்கள் என்று கருத வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். துப்புரவு செய்யப்படாத எந்த பொருளும் பயன்படுவதில்லை. துப்புரவு நடைபெறாத நாள் இல்லை, துப்புரவு நடைபெறாத இல்லமில்லை. துப்புரவை தமிழர்கள் தொடர்ந்து நடத்தி இருக்கின்றார்கள். ஆகையினாலேதான் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும், புராணங்களுக்கு பிறகு வந்த தமிழ் மறைக்கும், தமிழ் மறைக்கு பிறகு வந்த வேறு பல நூல்களுக்கு இடையில் படிப்படியாக பார்த்தால் துப்புரவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், நாம் நம்முடைய இதிகாசங்களிலே படிக்கின்ற கடவுளருடைய நெறியிலே கூட அடிக்கடி துப்புரவு நடந்திருப்பதை பார்க்கலாம். பரமசிவன் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அவருடைய பிள்ளைகளிலே இளைவரான முருகனுக்கு 2 மனைவிமார்கள். ஆனால் அவர்கள் ஏதோ இந்த காலத்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முன்னாலே எண்ணி பார்த்தவரை போல் 2 மனைவி இருந்தும் அவர் தனக்கின்ற மகவை பெறாமல் அப்பனோடு நின்று விடட்டும் என்று இருந்து விட்டார். ஒரு வகையில துப்புரவு, அந்த இதிகாசத்தை எழுதியவர் அப்படிப்பட்ட ஒரு துப்புரவை புகுத்தியிருக்கிறார் என்று சொல்லலாம். பாரதத்திற்கு, ராமாயணத்துக்கு துப்புரவை பார்க்கலாம். பாரதத்தில் வருகின்ற கண்ணன் கோபியரோடு அவன் அளவலாக இருந்தான் என்று சொல்லப்பட்டதும், ஒரு மனைவியருக்கு பதிலாக
பல மனைவியரை பெற்றிருந்தார் என்பதும் பாரதத்தில் உள்ளது. அதை கொஞ்சம் துப்புரவாகுவதை போல ராமனுடைய கதை வருகின்ற நேரத்தில் நான் சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் மனதாரம் தீண்ட மாட்டேன் என்று சொன்னது அது ஒரு வகையான துப்புரவு. ஆகையால் துப்புரவு என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது. அந்த துப்புரவு செய்யப்படுகின்ற கட்டத்தில் இந்த காலத்து கட்டம் மிக மிக தேவையானதாகும். ஏனென்றால் பழங்காலத்தில் நாமாக சென்று பார்த்தால் ஒழிய உலகத்தின் கண் பார்வை நம் மீது விழுந்ததில்லை. ஆனால் இன்றைய அப்படி அல்ல. நாடு விடுதலை பெற்ற பிறகு நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய நிறைகள், நம்முடைய நினைப்புகள் இவைகளை பற்றி உலகம் ஒவ்வொரு கணமும் எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. என்ன செய்கிறார்கள் இந்த மக்கள், எப்படி வாழ்கிறார்கள் இந்த மக்கள், எந்த தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், எதை பற்றி என்ன எண்ணுகிறார்கள் என்று உலகம் இன்றைய தினம் நம்மை பற்றி மிக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய பார்வை இந்த அளவுக்கு நம் பேரிலே விழுந்திருக்கிற நேரத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் பிறர் பார்த்து பாராட்டத்தக்க விதத்தில் அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஏடுகள் பிறர் பார்த்து பாராட்டத்தக்கவை, ஐயமில்லை, மறுப்பார் இல்லை. ஆனால் ஏடுகளிலே உள்ள அளவுக்கு நம்முடைய நடைமுறைகள் பிறர் பார்த்து பாராட்டத்தக்க விதத்தில் அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதனை வருத்தத்தோடு நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த நிலையை அறிந்துதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் மதத்தை துப்புரவுபடுத்த விரும்பினார்கள். விவேகானந்தரை விட இந்து மதத்தை துப்புரவாக்குவதற்கு முயற்சி எடுத்தவர்கள் வேறு எவரும் இல்லை என்று தைரியமாக சொல்லலாம். அவர் நல்ல மதவாதி என்ற போதிலும் இந்து மதத்தை ஏறிவிட்டிருந்த கரைகளை நீக்குவதற்கு மிக தைரியமாக மிக துணிச்சலோடு அவர்கள் ஈடுபட்டார்கள். மறைந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மதத்திலே புகுந்துவிட்ட அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு துப்புரவு நடத்துவதில் அவர்களும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் அதிலே தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்திக் கொண்டு வந்தார்கள். இவர்களாலே மதம் அழியாது. ஆனால் அதிலே உள்ளதத்தனையும் உண்மை, புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அதில் எழுதியிருப்பது போதும், நடைமுறைக்கு வந்தார வராவிட்டாலும் இதை மற்றவர்களுக்கு சொன்னால் போதும், நாம் அதன்படி நடந்தால் நடக்காவிட்டாலும் என்று இருக்கிறார்களே அவர்களால் தான் மதத்துக்கு அழி, அவர்கள்தான் மதத்தை கெடுப்பவர்கள், அவர்களால் தான் எந்த மதமும் பாழ்படும். ஆகையினால் ஆய்வாளர்களாலே மார்க்கம் பாழ்படாது, துப்புரவு செய்கின்றவர்களாலே மார்க்கம் பாழ்பட்டு விடாது. ஆனால் அழுக்கோடு அதை ஏற்றுக்கொள்பவர்களால், நடைமுறைக்கு கொண்டு வராதவர்களால் மார்க்கம் பாழ்படும் என்பதை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதனை எவரும் ஒப்புக்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த சங்கம் தமிழர்களுக்கு அமைந்திருக்கின்ற நெறிகளை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி, அவர்களுக்கு அமைந்திருக்கின்ற இலக்கிய செறிவுள்ள காப்பியங்களை பற்றி, அவைகள் மதச்சார்புடையன என்றாலும் மதச்சார்பு அற்றவை என்றாலும் அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நற்கருத்துக்களை தமிழர் சமுதாயம் ஏற்று ஒழுகுவதற்கேற்ற விதத்தில் அவர்களை பயிற்சி செய்விக்க வேண்டும். அத்தகைய பயிற்சியை தருவதற்கு 50 ஆண்டுகளாக இந்த மன்றம் பெருமுயற்சி எடுத்துக் கொண்டு வருகின்றது. தொடர்ந்து அதே காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதில் எல்லளவும் இல்லை. ஏனென்றால் இதற்கென்று ஒரு வரலாறு அமைந்திருக்கிறது. இதில் பல பெரியவர்கள் பணியாற்றி வந்திருக்கிறார்கள். நம்முடைய நண்பர் ராஜேஸ்வர அவர்கள் தம்முடைய முழு ஆற்றலை இத்துடன் பிணைத்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் ஈடுபட்டிருக்கின்ற இந்த மன்றத்தின் மூலம் மக்கள் சமுதாயத்தில் அன்பும் அறநெறியும், மக்கள் சமுதாயத்தில் ஒன்றுபட்ட தன்மையும் தோழமை உணர்த்தியும், மக்கள் சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுகின்ற பண்பாடும், ஒருவருடைய மற்றொருவருக்கு சொந்தம் என்று எண்ணுகின்ற விரிந்த மனப்பான்மையும் வளர்வதற்கேற்ற விதத்தில் அவர்களின் தொண்டு நீடித்து கிடைக்க வேண்டும் என்று நான் பெருத விரும்புகின்றேன். நம்முடைய இலக்கிய செறிவுள்ள காப்பியங்கள்,
அதிலே காண கிடைக்கின்ற கருத்துக்கள் இவைகள் எந்த அளவுக்கு உள்ளன என்றால் இது நமக்கு தேவையில்லை, இது போதும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு உள்ளன. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை விட நாம் ஒரு சமுதாய நெருக்கி வேறு இலக்கணத்தை தேட தேவையில்லை. எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை விட பகுத்தறிவுக்கு வேறு துணை தேட தேவையில்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அத்தன்மை மெய்த்தன்மை காண்பதறிவு என்பதை விட விஞ்ஞான அறிவுக்கு வேறு இடம் தேட தேவையில்லை. இவ்வளவு நம்மிடத்திலே உண்டு, இவ்வளவு நம்முடையது, இவ்வளவு நமக்காக. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவருடைய திருக்குறளை பற்றி லண்டன் நகரத்தில் அல்லது பெர்லின் நகரத்தில் இங்கிருந்து அனுப்பப்படுகின்ற ஒரு தமிழ் பெரும் புலவர் திருவரையாற்ற தொடங்கி அதனை லண்டன் நகரத்திலே உள்ளோர் வியப்போடு கேட்டு பாராட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவம் உங்கள் நாட்டிலே இருந்து வந்ததா என்று கேட்டு பாராட்டி முடித்துவிட்டு தங்கள் பெயர் என்ன என்று கேட்டவுடன் என்னுடைய பெயர் கோதண்டபாணி நாயுடு என்ற அந்த ஜாதி பெயரை சொன்னால் பெர்லின் நகரத்து திருமன்றத்தில் விழுந்து விழுந்து சிக்கிறார்கள். பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜாதி வேண்டாம் என்று சொல்லப்பட்ட தத்துவத்தை இவ்வளவு அழகாக விரித்துரைக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜாதி பட்டத்தை விட மறுக்கின்றீர்களே என்பதை எண்ணி பார்க்கிற நேரத்தில் அவர்கள் வியப்பிலே ஆழ்ந்து விடுகின்றார்கள். இன்றைய அந்த பட்ட பெயர்கள் பொருளற்றவையாக இருக்கலாம், பழக்கத்தின் காரணமாக நம்மோடு இருப்பவையாக இருக்கலாம். ஆனால் உலகத்திலே உள்ள மக்கள் இவைகளையும் எண்ணி பார்த்து நம்மிடத்திலே முன்னாலே தரப்பட்டிருக்கின்ற பழைய கருத்துக்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் ஏற்றிலே உள்ள கருத்தின் அளவுக்கு நடைமுறையில் நடந்து கொள்ளவில்லை என்று நம்மை பற்றி தாழ்வாக கருதுகிறார்கள். ஆகையினால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது நமக்கு ஏடுகளிலே தரப்பட்டிருக்கின்ற ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துக்களை நடைமுறையில கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதிலே அவரவர்கள் தத்தமது துறைகளிலே இருந்து அந்த முயற்சியில ஈடுபடுவார்களானால் மிக குறுகிய காலத்தில் நாம் எதிர்பார்ப்பதை விட விரைவான காலத்தில் நம்முடைய தமிழ் சமுதாயம் ஏற்புடைய சமுதாயமாக, ஏழுடைய சமுதாயமாக, எல்லா வளங்களையும் கருத்து வளங்களை பெற்ற சமுதாயமாக உலகத்தார் முன்னாலே அது தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே மலேசியா சென்ற நேரத்தில் கடாரம் என்ற பகுதிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். கடாரம் என்ற நாம் இலக்கியத்திலே படிக்கிறோம், வரலாற்றிலே காணுகின்றோம். கடாரம் கொண்டார் என்று அந்த கடாரம் என்ற இடம் மிகச் சிறிய சித்தூராக மலேசியாவிலே இருக்கின்றது. அந்த கடாரத்திற்கு நம்முடைய தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள். அலைகடலை கிழித்து செல்லத்தக்க மரக்கலங்கள், நீராவியின் துணையின்றி உடல் வலிவும் உள்ள வலிவும் தவிர வேறு துணை வலிவு இல்லாமல் மரக்கலங்களை செலுத்திக் கொண்டு கடாரம் வரையிலே சென்று தமிழ் புகழ் கொடியை நாட்டியிருக்கின்றார்கள். சாதகம் சென்றிருக்கின்றார்கள், யவனம் சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழ் சமுதாயத்திற்கு அடுத்த ஆண்டு சிலோனிலே இறந்தும் இப்பொழுதே பர்மாவிலே இறந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வீடு இழந்து, வாசல் இழந்து, செய்யும் தொழில் இழந்து, உற்றார் யார் உறவினர் யார் என்று தேடிக்கொண்டு தமிழகத்திற்கு வர இருக்கின்றார்கள். அன்றைய தமிழகமும் இன்றுள்ள தமிழகமும் அன்று தமிழர்கள் பிற நாடுகளுக்கு வெற்றி கொடியோடு சென்றதும் இன்றைய தினம் அதே தமிழகத்திற்கு வெற்று பாத்திரத்தோடு திரும்புவதும் இதை எண்ணி பார்க்கிற நேரத்தில் நாம் எவ்வளவு தாழ்ந்திருக்கிறோம் என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தமிழர் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். தமிழருடைய புகழ் மறுபடியும் தரணி வெச்சத்தக்கதாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டுமானால் தமிழர்கள் தமிழர்களாக வாழ்ந்த காலத்தில், தமிழர்கள் தரணி வெச்சு வாழ்ந்த காலத்தில் எந்த நெறியிலே வாழ்ந்தார்களோ, எந்த நிலையிலே வாழ்ந்தார்களோ, எந்த நினைப்போடு இருந்தார்களோ அவைகளை
நாம் மறுபடியும் பெறுதல் வேண்டும். அதற்கு எந்த ஏடு பயன்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் அது எனக்கு பொன்னேடு. அதற்கு யார் பயன்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் அவர் எனக்கு பேராசான். அதற்கு எந்த முறை பயன்பட்டாலும் அம்முறை என்னுடைய முறை என்று ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஏடுகளை படிப்பதில் 3 வகை உண்டு. ஒன்று அந்த ஏட்டிலே உள்ள அழகினை தானே ரசிப்பதற்கு, மற்றொன்று மற்றவருக்கு எடுத்துச் சொல்வதற்கு, மூன்றாவது பிற ஏடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட இது சிறந்தது அதைவிட சிறந்தது என்று ஒப்பு இலக்கணம் காண்பதற்கு. நான் ஏடுகளை காண விரும்புவது இந்த 3 முறையிலே அல்ல. நான் ஏடுகளை காண விரும்புவது இந்த ஏட்டை கண்டோம், இதிலிருந்து இந்த கருத்தை பெற்றோம், இந்த கருத்து மக்களுக்கு இந்த வகையில பயன்பட்டது என்ற அளவில் தான் நான் எந்த ஏடுகளையும் கணக்கிடுகின்றேன். ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள் யூட்டிலிட்டேரியன் என்று. அதிலிருந்து பெறத்தக்க பயனை பொறுத்து நான் அந்த ஏடுகளுக்கு மதிப்பளிப்பவன். அதிலிருந்து பெறத்தக்க பயன் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும், முழு சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும். சமூகத்தில் ஒரு பகுதிக்கல்ல, சமூகம் முழுவதற்கும் அது பயன்படத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்கருத்து தரத்தக்க ஏடுகள் தமிழரிடத்தில் ஏராளமாக இருக்கின்றன. ஒருவருக்கு மட்டும் என்று சொல்லத்தக்க கருத்து கொண்ட ஏடுகள் தமிழரிடத்திலே இல்லை. எந்த ஏட்டை படித்தாலும் அது சமூகம் முழுவதற்கும் பயன்படத்தக்க கருத்துக்கள் அந்த ஏடுகளிலே நிரம்ப இருக்கின்றன. இந்த சங்கத்தில் அப்படிப்பட்ட ஏடுகளிலே சொல்லப்பட்டுள்ள நற்கருத்துக்களை விளக்குவதற்கும், விரிவுரைகள் நடத்துவதற்கும், மக்களிடத்திலே புகுத்துவதற்கும் இந்த சங்கம் பயன்பட்டு வருகிறது என்று நான் உணர்ந்து, அப்படிப்பட்ட சீரிய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது பொன்விழா என்பதனை ராயஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பொன்விழா என்பது தமிழர்கள் பொன்னை போற்றி வந்தார்கள், இன்றும் போற்றுகிறார்கள். ஆனால் அவ்வளவு போற்றத்தக்க அந்த பொன்னை எளிதிலே எடுத்துக் கொள்ளுகின்ற நிலையில் இயற்கை விட்டுவிடவில்லை. எவ்வளவோ ஆழத்திற்கடியில் சென்று தங்கரையை ஓடுவதை கண்டுபிடித்து பாறைகளை பிளந்து சிறு சிறு கற்குழிகளாக்கி அதை அரைத்தெடுத்து விஞ்ஞான முறையில பிரித்தால் அப்பொழுதுதான் தங்கம் கிடைக்கின்றது, பொன் கிடைக்கின்றது. அப்படி இந்த சங்கம் 50 ஆண்டுகளாக எவ்வளவோ பாடுபட்டு மக்களிடத்திலே துண்டாற்றி இன்றைய தினம் புடம்போட்டெடுக்கப்பட்ட தங்கத்தை போல, வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை போல இந்த தமிழகத்திற்கு கிடைத்திருக்கின்றன. இதனுடைய நல்ல துண்டு நாட்டுக்கு நிரம்ப கிடைக்கும், எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதில் நான் மிகுந்த உறுதி கொண்டவராக இருக்கிறேன். அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் இன்றும் அதனோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற பல நல்லோர்கள், பெரியவர்கள் பலர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களாலே இந்த சங்கமும் இந்த சங்கத்தின் மூலம் தமிழகமும் நற்பயனை பெற வேண்டும், பெறும் என்ற நம்பிக்கையோடு அதற்கான இந்த பொன்விழாவினை தொடக்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து என்னை இந்த சீரிய பணி ஆற்றுவதற்கு அன்போடு அழைத்த ராயசு அவர்களுக்கும் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய உளம் கெறிந்த நன்றி அறிதலை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.